Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadar abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேட சொன்ன லைலத்துல் கத்ர் இரவை தேடியவர்களாக இந்த இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு 2 அறிவிப்புகளை செய்துவிட்டு என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். முதலாவதாக, இன்று சமுதாயத்தில் லைலத்துல் கத்ர் என்பது 27 மட்டும்தான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் எது என்று அறிவிக்க வருகிற வேளையில் அவர்களுக்கு அந்த நாளை அல்லாஹ் மறக்கடித்து விட்டார். அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 ஒற்றைப்படையில் இந்த இரவை நம்மை தேட சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பல மக்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது, 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதை போன்று அவருடைய வணக்க வழிபாடுகள், அந்த நாளில் அவர்கள் செய்கிற விசேஷ தொழுகைகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்ட ஒரு விஷயம் எங்கள் முன்னோர்களுக்கு தெரியும், எங்கள் இமாம்களுக்கு தெரியும், எங்கள் மஹல்லாவுக்கு தெரியும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் தூதர் அவர் அறிவிக்காத ஒன்றை இன்றைக்கு செய்கிறார்கள் என்றால் இது லேசான ஒரு காரியம் இல்லை, ரொம்ப எகத்தாரமான ஒரு செயல். எனவே இம்மாதிரியான செயலுக்கு யாரும் ஆதரவு கொடுக்காதீர்கள், கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிங்கள். இரண்டாவது, சில மக்கள் அதை நம்பி இருக்கலாம், அவர்களுக்கு நாங்கள் சொல்கிற அன்பான வேண்டுகோள், இன்றைய இரவையும் தொலைத்து விடாதீர்கள். இந்த இரவு முடிவதற்கு சுகமோடு உங்களுக்கு நேரமும் இருக்கிறது. எனவே இதை வாய்ப்பாக வைத்து நபிகளார் சொன்ன அடிப்படையில் இந்த கடைசி 5 நாள் என்ற ஒரு ஹதீஸை குறிப்பிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அது தேவையான ஆர்வங்களாக நம்முடைய மங்களகுடி இணையதளத்தில் நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் பரப்புகிறோம். அப்ப அந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த 5 இரவிலும் நீங்கள் தேடுங்கள். அந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை ஏற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற முதல் அறிவிப்பு. இரண்டாவதாக, நாம கூடியிருக்கிறோம் அந்த லைலத்துல் கத்ர் ഖൈറും மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய அந்த இரவை தேடியவர்களாகத்தான் அமைந்திருக்கிறோம். நம்மளும் அதை உறுதிப்படுத்தல 21. அப்ப தேடக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வணக்க வழிபாடுகளில் கவனம் இருக்க வேண்டும். 1, மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியும் ஒரு மார்க்க அறிவை தீர்ப்பதற்காகத்தான். சும்மா அங்க பேசுறாங்க, நம்ம கீழே பேசுறோம், அங்க ஒரு பயான் இங்க ஒரு பயான் என்பதற்கல்ல. ஏன்னா இங்க நம்ம பயான் பண்ணும் கீழே பல தலைப்புகள்ல உரை ஆண்கள் பகுதியில் நிகழ்த்தப்படுது, பெண்கள் பகுதியில் நிகழ்த்தப்படுது. அதல்ல அமல். அல்லாஹ்வுடைய சபை என்றால் பேசப்படுவதை கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரதிபலிக்கும். இது ஒரு அமல் என்ற அடிப்படையில் இருக்கணும். என்றைக்குமே பர்சனலா நம்ம சொல்வது, நாம் ஒரு அமலை செய்யாவிட்டாலும் கூட அடுத்தவருக்கு நாம் இடையூறாக இருந்து விடக்கூடாது. தொழுவலையா ஒழுங்கு இருக்கணும் என்றால் பேசி அடுத்தாலே தொழுகை விட்டு தடுத்துடக்கூடாது. நம்மளும் கொள்ளாம அவர் கொள்ளாத அந்த பாவத்தையும் நம்ம சேர்ந்து சுமந்தவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மீதி காலத்தில் இந்த இரவு வணக்க வழிபாடுகளையும் சரி, பயான் நிகழ்ச்சியும் சரி நாம் இருந்து அதிகமாக நாம் நன்மையை பெற வேண்டும் என்று 2 அறிவிப்பை முடித்துக் கொண்டவராக உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தான் தூதர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக சில முன்னறிவிப்புகளை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த முன்னறிவிப்புகளை நாம் பல வகைகளில் எடுத்து பார்க்கலாம். சில முன்னறிவிப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள், அது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே நிறைவேறிவிடும். சில முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள், அது நபிகளார் இறந்த பின்பு அடுத்த
சகாபாக்கள் அல்லது தாபீன்களுடைய காலத்தில் அது நிறைவேறும். சில முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வின் தூதர் செய்வார்கள். அது நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நபித்தோழர்களுக்கு அது தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில முன்னறிவிப்புகள் நபிகளார் செய்வார்கள். அது நம்முடைய காலத்தில் கூட அது நிறைவேறாது. அது இன்னும் கடந்த கியாமத் காலத்தின் நெருக்கத்தில் நிறைவேறக்கூடிய நிலைகள். இப்படி முன்னறிவிப்புகளை எடுத்துக்கொண்டால் அதில் பல வகைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்புகளில் ஒன்று என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்று ஒரு நபி தோழர், சுருக்கமாக சாபித் இப்னு கைஸ் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நபி தோழருடைய இயற்கை பேச்சை எப்படின்னா கொஞ்சம் சத்தமாக பேசுவார். அவருடைய பேச்சை எப்படின்னா கொஞ்சம் ஹார்ஷா குரல். இன்னைக்கு நம்மளே ஒரு சில பேர் இருப்பாங்க, சும்மா பேசினாலே சத்தமா இருக்கும். ஏன் உங்களுக்கு சவுண்ட் குறைனா அவங்களால குறைக்க முடியாது. ஏன்னா ஆம்பிளிஃபையர் மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி பேசுறாங்க. மைக்கே உனக்கு வேண்டாம்ப்பா, இல்ல தயவு செய்து பேசாத மாதிரி கரண்ட் செலவு மிச்சமாகுன்ற அளவுக்கு வாய்ஸ் இயல்பாக என்ன செய்யும். சில பேருக்கு கொஞ்சம் ஹை பிச்சில் இருக்கும், சில பேருக்கு வாய்ஸ் கம்மியாகும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் 49வது அத்தியாயம் 2வது வசனத்திலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, நபியோடைய சத்தத்திற்கு மேல் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த கூடாது. இது சட்டம். ரசூலுல்லாஹ் நம்மோடு வாழ்ந்தா நபிகளாருடைய டோனுக்கு மேல நம்முடைய டோனை கூட்டக்கூடாது. இன்னொரு அர்த்தத்தில் இதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து பேசக்கூடாது, சத்தத்தை கூட்டக்கூடாது. ரெண்டு கருத்தையுமே நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த வசனம் இறங்கிய உடனேயே ஒரு நபித்தோழர் சாபித் இப்னு கைஸ் ஆளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள மாதிரி கிடையாது. பள்ளிவாசல் யார் கொண்டு வைத்திருக்கிறார்கள், பள்ளிவாசலில் யார் கொண்டு வைக்கவில்லை, அவர் ஏன் வரவில்லை என்று அக்கறை உணர்வோடு அல்லாஹ்வுடைய தூதர் நடப்பார்கள். அப்ப சாபித் இப்னு கைஸ் ஆப்சன்ட், ஆள் பள்ளிக்கே வரல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, என்ன விஷயம், சாபித் இப்னு கைஸ் கொஞ்சம் பள்ளியில குழப்பம் இல்லையே, என்னென்ன செய்தியை திரட்டிட்டு வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவருடைய செய்தி நான் என்ன செஞ்சுட்டு வர்றேன், அறிஞ்சிட்டு வர்றேன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு போனா சோகத்தோடு அமர்ந்திருக்கிறார். அப்ப அவர்கிட்ட இவர் கேட்கிறார், பாஷாவும் என்ன விஷயம், போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னதான் உங்களுக்கு விஷயம் என்று அவர் கேட்கும் பொழுது, ஷர்ரும் தீங்குதான் எனக்கு என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, காலை எப்பவும் சவுத்தவும் ஃபௌக ஸௌத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தை விட சத்தம் உயரக்கூடாது என்பது இருக்குது. ஆனால் என்னுடைய சத்தம் கொஞ்சம் ஹையா இருக்குது. பக்கத்துல ஹபிதா அமலு, என்னுடைய அமல் அழிந்துவிடும். பகுமினா அப்படின்னா நான் நரகவாசியா போயிட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட என் சத்தம் அதிகமாக இருக்கிறது. அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன், நரகவாசியாக நான் போயிட்டேன். ஏன்னா அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, அல்லாஹ் தடுத்த ஒரு செயலை செய்தால் நான் நரகவாசி என்பதை அவர் உணர்ந்து கொண்டு அவர் அப்படியே குனி குறுகி வீட்டில் உட்கார்ந்து இருக்கார். அப்ப அந்த மனுஷர் அல்லாஹ்வுடைய தூதர் வரார். பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரு அன்னஹு கால கதா வ கதா, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி போய் விசாரிச்சேன், என்னென்ன தகவல் என்று அவர் எடுத்து சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கிட்ட போய் நீங்க நற்செய்தி சொல்லுங்க, இன்னஹு மின் அஹ்லி ஜன்னா, அவர் சொர்க்கவாசி, அவர் நரகவாசி கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்றாங்க. அப்ப முதல்ல சாபித் இப்னு கைஸ் சம்பந்தமாக ஒரு முன்னறிவிப்பு செய்ய போறாங்க. முதல்ல அவருடைய தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர். ஃபர்ஸ்ட் அவருடைய பண்பை பாருங்க. திருமறை குர்ஆனில் ஒரு வசனம், அந்த வசனத்திற்கு மாற்றமாக இயல்பாகவே அவருடைய குரல் உயர்கிறது. எந்த அளவுக்கு தாம் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறோம் என்பதை கூறி குறுகியவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் உங்களை இறைவனுடைய மன்றத்தில் முன்னிறுத்தி யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் எத்தனை குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, எத்தனை நபிமொழிகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பார்வையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய வழக்க வழிபாட்டில், நம்முடைய வியாபார முறைகளில், நம்முடைய ஆடை முறைகளில், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையை தாண்டி நம்முடைய செயல்பாடுகள் இல்லையா? ஏன் நோன்பு காலத்துல போய் பேசாம இருக்கிறோமா? நோன்பு காலத்துல அவதூறு பேசாம இருக்கிறோம். நோன்பு காலத்துல முஸ்லிம்கள் இந்த காரியத்தை நீக்கி போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, நோன்பு எதுக்கு? பக்குவப்படுத்துவதற்கான, பக்குவப்படுத்துவதற்கான. நோன்பு பக்குவப்படுத்துறா
இன்னைக்கு பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு குறித்து எப்படி சொல்றாங்க? மன்னம் எதா கவுல சூர் வஅமலி, யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விடவில்லையோ, லைஸலில்லாஹி ஹாஜத்து, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, ஐயதா துஆமஹு வ ஷராபஹு, அவர் பசித்திருந்தும் தாகத்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. சகல் சாப்பிட்டு இஃப்தார் வரைக்கும் சாப்பிடாம கஷ்டப்பட்டு நோன்பு இருந்தா கூலி இருக்குமா? இருக்கு. நோன்பு உலகத்தில் இருக்கிறோம். அசியாமி நோன் அதிசயமுகி நோன்பு எனக்குரியது, நான் கூலி கொடுக்கிறேன் என்று இறைவன் சொல்லும் பொழுது இந்த ஒரு ஃபில்டர் அல்லாஹ் பண்ணா என்றால் தீய சொற்கள் நம்மகிட்ட இல்லையா? புற பேசுவது நம்மகிட்ட இல்லையா? அவதூறு பேசுவது நம்மகிட்ட இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். நோன்புமே நம்மை பக்குவப்படுத்தவில்லை என்றால் உலகத்துக்கு எதுதான் உங்களை பக்குவப்படுத்த போகிறது? பல்ல அடிப்படையில் ஒரு தலை, அது இயல்பாக குலத்தலை தான். அவர் வட்டி வாங்கல, அவர் வரதட்சணை வாங்கல, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, அவர் ஆடம்பரமாக இருக்கவில்லை. இயல்பாகவே பிறப்பிலே அவருடைய குரல் ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட கொஞ்சம் ஹை பிச்சாக இருக்கிறது. ஆனால் அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அதற்கு மாற்றமாக அவருடைய குரல் இருக்கிறது, அதற்கு மாற்றமாக அவருடைய இயல்பு இருக்கிறது என்பதை பள்ளிவாசலை புறக்கணித்து விட்டு வீட்டிலேயே கூனி குறுகி நான் நரகவாசி என்று கூனி குறுகி உட்கார்ந்து இருந்தவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுப செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நற்செய்தி தான் அவரை அடுத்த கட்ட நிலைக்கு தள்ளி செல்கிறது என்றால் எந்த அளவுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக, இஸ்லாமுக்கு மாற்றமாக, வஹீக்கு மாற்றமாக நாம் இருக்கிறோம் என்பதை அந்த நபி தோழர் உணர்ந்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். நீங்க அப்படி நம்மளாம் உணர்ந்துட்டோம் இல்ல, சொர்க்கத்தின் பாகமுடைய வழிகள் லேசாகப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவின் மூலமாக தான் இறை தூதர் என்று வாதிடக்கூடிய 2 மனிதர்கள் அறிவிக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், எனக்கு பின்னால் 30 பொய்யர்கள், தஜ்ஜாலுன கதாபுன 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். தன்னை நபி ஒவ்வொருவரும் அவர்களில் ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று வாதிடுவார்கள். அதுல ஒருத்தர் யாருன்னா முசைலமா, யமாமா என்ற பகுதியை சார்ந்த முசைலமா. இவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஹிஜ்ரி 10ல என்ன செய்யறாண்டா, ஹிஜ்ரி 10ல ரசூலுல்லாஹ் மக்கா வந்ததுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை இன்னும் 3 ஹிஜ்ரத் செஞ்சு 10 வருஷம், 3 வருஷத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. அந்த 10ஆம் ஹிஜ்ரி 10ல தன்னை நபி என்று அவர் வாதிடுறார். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆச்சரியம் எனக்கு பாதிட்டாங்க என்று அவன் இந்த பாதி எல்லாத்தையுமே கேட்கிறான். நீங்க ஒரு நபி, நான் ஒரு நபி என்ற ரீதியில அவன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபீத் இப்னு கைஸ அழைச்சு போறாங்க. கையில ஒரு கட்டை வச்சிருக்காங்க, மரக்கட்டை. அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டு அவன் பேசுறதுக்காக வர்றான். என்னமான ஒரு செய்தி சுத்தமா சொல்றேன். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கையில் உள்ள இந்த குச்சியை கூட நான் தர மாட்டேன். என்ன ஆச்சரிய காலத்துல நுபுவத்துல பங்கு கேட்கிறியா? இந்த மரக்கட்டை கூட உனக்கு கிடையாது. வஹாதா தாபீத், இவர்தான் தாபீத் பின் கைஸ் யஜீபுக அன்னி, என் சார்பாக இவர் பேசுவார். சும்மா இன்சரஃபான் ரசூலுல்லாஹ் அவருக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல யமாமா நாட்டை சார்ந்த இந்த முசைலமா என்பவன் நபி என்று வாதிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லணும். தாபீத் ஹாதா தாபீத், இதா சாபீத், இவரே உனக்கு பதில் சொல்வாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. இது ஒரு மறைமுகமான முன்னறிவிப்புங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போறாங்க. ஹிஜ்ரி 10 தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய 10ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணம் நிகழ்கிறது. இறந்ததுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி, முதல் கலீஃபா அவங்க தானே, அவருடைய ஆட்சியில நீங்க பார்த்தீங்கன்னா யமாமா என்ற ஒரு போர் நடக்கிறது. இவனுக்கு எதிராக இவனும் படையை திரட்டி வச்சிருக்கிறான். அபூபக்கர் சித்திக் அவனும் ஒரு படைப்பிரிவு அனுப்புறாங்க. அந்த படைப்பிரிவுல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாபீத் இப்னு கைஸ், அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர். முசைலமாவிடத்தில் அருகில் கொண்டு போய் இவர் உனக்கு பதில் சொல்வார் என்று அல்லாஹ் சொன்னாங்களே, அப்படிப்பட்டவர் அந்த இடத்தில் பதில் சொல்வார் என்பதை விட ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு செய்யலாம் என்றால் பிற்காலத்தில் இவர்தான் உனக்கு பதில் சொல்வார் என்ற அடிப்படையில் அந்த போரிலே இவர் கலந்து கொள்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதுல என்ன ஒரு செய்தியினுடைய தொடர்ச்சி என்னவென்றால், அந்த வீட்டுல கூனி கூனி உட்கார்ந்தார்ல அந்த செய்தியை அறிவித்தவர் அனஸ் இப்னு மாலிக். அது
அடுத்ததாக அந்த முசைலமாவுக்கு பதில் சொல்வதற்காக ரசூலுல்லாஹ் நியமித்து வந்தாங்கல்ல, அந்த செய்தியை அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக். இப்ப நான் சொல்ல போற செய்தியை அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக். ரசூலுல்லாஹ் அந்த சொர்க்கவாசி என்று சொன்ன அந்த முன்னறிவிப்பை அடுத்தடுத்த கட்டத்தில் தங்களுடைய கண்களால் கண்டு 3 செய்திகளை முத்தாய்ப்பாக நமக்கு கொடுத்த ஒரு அறிவிப்பாளரான ஒரு சஹாபி அனஸ் பின் மாலிக் அவர்கள் இந்த 3ஐயும் அவர் சொர்க்கவாசி சொன்னது, இவர்கள் பதில் சொல்வாங்க சொன்னது, இப்ப நடக்க போறது, இந்த 3ஐயுமே செய்றாங்க. அனஸ் பின் மாலிக் அவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு மூசா அனஸ் என்பவருக்கு அதை எடுத்து சொல்கிறார்கள். அப்போ அவங்க குறிப்பிடுறாங்க, அந்த போர்க்களத்துல யமாமா என்ற அந்த போர்க்களத்தில் உசைலமா என்று எவன் தன்னை நபி என்று நபிகளாயம் இருக்கும்போது வாதிட்டானோ அவனுடைய இறுதிக்கட்ட நிலையை, அவனுடைய கதையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே நெருங்கி விடுகிறது. அந்த நேரத்துல போர் படைக்கு செல்லும் பொழுது இவர் கேட்கிறார், பக்கத்துல இருந்த அனஸ், யா உம்மி மா யஹ்பிசுக அல்லாஹ் நஜிய, போருக்கு வரலையா அப்படின்னு கேட்கிறார். அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம், இதோ என் சகோதரனுடைய பிள்ளைய இதோ நான் வரப்போகிறேன். தன்னுடைய வேஷ்டியை விலக்கி தொடைப்பகுதியில் கால் பகுதியில் அவர் அத்தனை நறுமணத்தை பூசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவர் யோசிச்சு பாருங்க, வரலாற்றை குறிப்பிடுகிறார்கள். கஃபுலாவை அணிந்தவராக போடுறதுக்கு வர்றார், தன்னுடைய உடலிலே நறுமணத்தை பூசிக்கொண்டவராக வருகிறார். போரிலே முஸ்லிம்கள் கொஞ்சம் அப்படி செதறி ஓடுறாங்க. இவர் போராடி மக்களை பிளந்து கொண்டு உள்ளே செல்கிறார். கொஞ்சம் வழிவிட நான் போய் இந்த எதிரிகளை பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நாங்கள் இப்படித்தான் வீர வீரர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். ஒருபோது நாங்கள் ஓடவில்லை. அவத்தும் அக்ரானுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த போர்க்களத்திலே இந்த தாவீது இப்னு கைஸர் அவர்கள் அப்படியே வீர மரணத்தை தருகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு என்பது இவர்களுக்கு பதில் சொல்வார் என்ற அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அனஸ் இப்னு மாலிக் அதை கேட்டவர் அவர் அறிவிக்கிறார். அதே போன்ற அந்த போர்க்களத்திலே அவர் வாழ்ந்து அன்னார் வரையிலும் ஒரு வாழ்க்கை செய்தார். அதற்கான அந்த அவருடைய போர் வியூகத்தை இந்த போர்க்களத்தை அமைத்துக் கொண்டார். வரலாற்றில் இப்படி ஒரு போர் என்பது கிடையாது. ஏனென்றால் நீங்க சிந்திச்சு பாருங்க, கஃபுனாலே போருக்கு போகிறார். போர்னா என்ன, சண்டை போடுறோம், ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நபித்தோழர்களும் நாம் அறிந்தவர்கள் இப்படி போனதில்லை, ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமீப நியத்துல போவாங்க. ஆனால் போகும்போது அவங்க நியத்துல தெரியுமா, நான் விரைப்பாவையில் கொல்லப்பட வேண்டும். ஒரு ஜனாசா மாதிரி தன்னுடைய இறுதி ஆடையை அணிந்தவராக செல்கிறார். ஜனாசாவுக்கு நறுமணம் பூசுவதை போன்றே தன்னுடைய காலிலும் தொடைப்பகுதியிலும் நறுமணத்தை பூசிக்கொண்டே போர்க்களத்திலே சென்று தன்னுடைய உயிரை விடுகிறார் என்றால் மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்தவராக இந்த முன்னறிவிப்பு நமக்கு காட்டுகிறது. இந்த வரலாற்றில் நாம் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏதேனும் தியாகம் செஞ்சிருக்கிறோமா? இஸ்லாத்துக்கு எதிராக யாரையும் இதோடு கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு பதில் சொல்கிற அளவிற்கான மார்க்க அறிவை நம்ம ஏற்றிருக்கிறோமா? இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துல படிக்கிற விஷயங்கள் போயிடுச்சு. எத்தனை பேர் நாளைக்கு கல்வியை படிக்கிறோம்? பள்ளிவாசல்கள்ல குர்ஆன் இருக்குது, தமிழாக்கம் இருக்கிறது, புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திருமிதி என்ற எல்லாத்துக்கும் தமிழாக்கம் ஒரு தமிழ்லயே வந்துருச்சு. அப்ப எத்தனையோ டிரான்ஸ்லேஷன்ல புத்தகம் இருக்குல்ல, யாராவது எடுத்து வாங்காத கொடுக்குறோமா? எப்ப தொடங்குவோம்? பள்ளிவாசல சுத்தம் பண்ணும்போது இங்க இருக்கு அனுபவம். அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அப்படியே தரையோட தரைய தடமா இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? மூசாபி காலத்துல வச்சது. இன்னும் ஈசாபிக்காக வேண்டி நினைக்கிறாங்க புத்தகத்தோட. எதுக்கு அந்த புத்தகம்? படிக்கிறதுக்கான. ஒவ்வொரு ஹதீஸ்களையும் ஒவ்வொரு இமாம்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்து நமக்காக நபிமொழியை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தட்டினால் மொழிபெயர்ப்பு வருகிறது, செல்போன்ல தட்டா, கம்ப்யூட்டர்ல தட்டா, ஹதீஸ்கள் மலைமலையாக வந்து கொட்டுகிறதால் படிப்பதற்கு ஆளுங்க. மார்க்க கல்வியை படித்தால் மட்டும்தான் நாளை மறுமையில நம்ம வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் நமக்கு லேசாகும். அவர்கள் தாவீது இப்னு கைஸ் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக எப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதை பார்த்து தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்க பணி என்பது உபயரந்தான பொதுவாகவே ஒன்றை ஆண்களுக்கும் பெண்களுக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய வீடுகளில் நாம் லக்ஸுரியை எதிர்பார்க்கலாம். நம்முடைய வீடுகளில்
சுகபோகத்தை எதிர்பார்க்கலாம். பரிவாசல் என்று வந்துவிட்டால், இறை பணி என்று வந்துவிட்டால், தாவா களம் என்று வந்துவிட்டால் எந்த லட்சணம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. களத்தில் நின்று நம்ம வேலை செய்ய வேண்டும். இன்னைக்கு எத்தனை மக்கள் நம்ம பிரச்சாரத்தை களத்தில் நடிக்கிறோம். இஸ்லாமிய ஆண்கள் எடுத்துக்கோங்க, பெண்கள் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த ஊர்ல எத்தனை பெண்களுக்கு வருகிறது இருக்கிறீங்க? இங்கு வராத எத்தனை பெண்கள் நம்ம இருக்கிறோம்? எத்தனை பேர் பிரச்சாரம் முன்னாடி நிற்கிறோம்? பெண்கள் கூட்டாக எத்தனை பேர் வந்து நிற்கிறீங்க? பெண்கள் பயான எவ்வளவு பேர் வந்து நிற்கிறீங்க? உங்களோட யோசித்து பாருங்க. பிரச்சாரத்திற்காக நாம் முன்னெடுத்த முன்னெடுப்புகள் என்ன? குறைந்தபட்சம் மார்க்கத்திற்கு தியாகம் செய்யறோமா? நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்கள் வகுப்புக்காக அனுப்புறோமா? ஏன் மாணவர்களுக்கு இஸ்லாமிய கல்லூரி திருச்சியில் இயங்குகிறது, அதுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புறோமா? எத்தனை ஆலிமாக்களுக்கு நம்முடைய மதரசாவோட ஜமாத் எத்தனை அரசாங்கம் இருக்கிறது, ஏராளமானவர்கள் படித்தால் இன்னும் அதிகமான பிள்ளைகளை அனுப்புறோமா? தமிழகத்தில் ஒரு விஷயம் என்னவென்றால், இன்னைக்கு மார்க்க கல்வியை படிப்பவர்கள் படித்து முடித்து வந்து களத்தில் இருக்கிறார்கள் ரொம்ப கம்மி. எல்லா இடத்துக்கும் மார்க்க கல்வி படிக்கிறவங்க ஒரு 50 பேர் படிச்சிருக்காங்களா? ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு அப்புறமாவும் இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க, தாவாக்கள் இருக்கிற பெண்கள் எத்தனை பேர், தாவாக்கள் இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர், எவ்வளவு நம்ம ஆய்வா படிச்சிருக்கிறோம், எவ்வளவு பாடங்கள் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு பொருளாதார செலவினங்கள். நம்மளே பேசி படிச்சாலும் அதானே, மக்கள் தானே. மாநிலமான ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு வருகிறோம் என்றால் இந்த கல்வியை எத்தனை மனிதர்கள் எடுத்துரைக்கும், எத்தனை பேர் அதற்கு முனைப்பு காட்டுகிறோம். பல பெண்களை பார்க்கிறது எல்லா ஊர்களிலும் உள்ள ஒரு விஷயம். தாவாக்களத்திலே பிரகாசமாக இருப்பார்கள், நல்ல ஓடோடு தாவா செய்வார்கள். திருமணமாகிவிட்டால் ஃபீல்ட் அவுட். திருமணமான வேலை இருக்கும், அதனுடைய காரணம் வேற. ஃபீல்ட்ல அவுட் ஆயிடலாம், பயானியை விட்டுறதா, மார்க்க கல்வியினுடைய தொடர்பை குறைந்து இதுக்காக எதுவும் படிக்காம இருந்துடலாம. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆலிமா இந்த பட்டம் ஆலிமா ஃபேஷனைஸ் 2 வருஷம் 3 வருஷம் ஆலிமா போட்டு எடுத்தோம்னா மாப்பிள்ளை பார்க்க போடுவாங்க. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு கல்வியா, சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு இல்ல. பல பேருடைய தாட்ஸ் நிக்கப்பட்டாரு. ஒரு ஆலிமா போட்டு எடுத்துக்குவோம், திருமணம் பண்ணி கொடுக்கும்போது ஆலிமா சொல்லிக்கலாம். அது அல்ல. அந்த சகோதர சகோதரிகளே, உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அதுக்கு ரூல்ஸ் வகுங்க. திருமணம் முடியும் பொழுது தாவாக்களுக்கு செல்வேன், அதுக்கு எனக்கு தடை. எத்தனை ரூல்ஸ் போடுறோம்? சொந்த வீடு இருக்கணும், இவ்வளவு வருமானம் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியில நம்ம ரூல்ஸ் போட்டு அதுல ஒரு ரூல்ஸ் ஆக வைக்க வேண்டும். திருமணத்துக்கு ஆஃப்டர் மேரேஜ் இருந்தாலும் நான் குடும்பத்தையும் பார்த்துக் கொண்டு பிள்ளையும் பார்த்துக் கொண்டு சேவகம் செய்து கொண்டு இருக்கிற வேளையில் மார்க்கத்திற்காக நான் களமானத்தான் செய்வேன். அந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நான் களத்தில் நின்றால் மட்டும்தான் அதிகமான நன்மைகளை நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தாவா களம் என்பது சாவிக்கு கைசி பாருங்கள், அப்ப இருந்த இறையச்சம் சாகுற வரையும் இறைபாதையில் இருந்தார் என்றால் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் சும்மா சீசனுக்காக தாவா களங்கள் நம்மிடத்தில் இருந்துவிடக் கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்முடைய சுவாசம் இருக்கிற வரையும் இறை மார்க்கத்தை ஓங்கி ஒழிப்போம். அசத்தியத்துக்கு எதிராக சத்திய கருத்துக்களை தூக்கி நிறுத்துவோம். அதுல ஒரு மனிதனாக நபித்துவம் நபிகள் அவர்கள் முதல் ஒவ்வொரு நபிமார்கள் செய்த அந்த பணியை நம்முடைய நெஞ்சிலை சுமந்து அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்டுவது நம்முடைய கடமை. யாருக்காகவும் தயதாட்சி பார்க்காமல் சத்தியத்தை எடுத்து உடைங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அப்படி தூக்கி போட்டு உடைக்கக்கூடியவர்களாக, கொள்கை உறுதி பெற்றவர்களாக, மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஈமானிய வெறியை நீங்கள் ஹதீஸ்களையும் வரலாற்றையும் படித்து வளர்த்துக் கொள்ளுங்கள். போர் வரலாறுகளை படிப்பது, நபிகளுடைய வரலாறுகளை படிப்பது சும்மா கேட்டு விட்டு கலைந்து செல்வதற்காக அல்ல, உள்ள அப்படி சார்ந்து ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வரலாற்று மூலமாக எனக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, இந்த வரலாற்றை எப்படி சூழத்தில் நிரூபிக்க போகிறது, இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு பொன்மொழிகளையும் நான் எப்படி நெருங்க போகிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளத்திலே அலசி பார்த்து ஆண்களும் பெண்களும் நம்மை நாம் சரிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் தாவா களங்களை நாம் செய்கிறோம். அல்லாஹ் இந்த அல்லாஹ் நாடினால் இந்த 5 இரவுகளில் ஒரு இரவை நமக்கு கிடைத்திருக்கிறது இரவாக அல்லாஹ் பரிசாக தருவான். அதில் நீங்கள் ஒரு உறுதிப்பாடு எடுங்கள். மார்க்கத்துக்காக நான் களமாடுவேன். அதற்காக எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி சோம்பேறித்தனத்தை விட்டு விடுவேன். சுறுசுறு என்று அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைப்பேன். இந்த உலகத்தில் நான் வாழ்கிற காலத்தில் ஒரு நேர
ஏனைய மக்களை போன்று பூமிக்கு பாரமாக என்னுடைய மரணம் நிகழாது இன்ஷா அல்லாஹ். நான் இறை மார்க்கத்திற்காக சாகிற வரைக்கும் உழைக்கக்கூடியவராக ஒரு பெண்ணாக நான் இருப்பேன், ஒரு ஆணாக நான் இருப்பேன் என்ற உறுதி மொழியை இந்த உதைப்புல இரவிலே ஏற்றியவராக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஈமானிய வெறியை உங்களுக்கு இறக்கும் தருவாராக என்று கூறிக்கொண்டவராக இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்கு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.